கடந்த சில மாதங்களாகவே உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த யுவன்ராஜ் நேத்ரன் அவர்கள் இன்று சென்னையில் உடல்நலக்குறைவால் காலமாயிருக்காங்க. இவங்களுடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்காங்க. பிரபல சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரை நடிகர் யுவன்ராஜ் நேத்ரன் அவர்கள் இன்னைக்கு காலமாயிருக்காரு. சில வருஷமாவே அவர் புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்க பொண்ணு, அவங்க மனைவி அவங்க சோஷியல் மீடியா பேஜ்ல இது தரப்புல தெரிவிச்சாங்க. ஸோ எல்லாருமே அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்நிலையில அவங்க திடீர் காலமானதை அடுத்து பல பேர் இவங்களுக்கு வருத்தங்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஜூலை மாதம் தான் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு பதிவினை வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய முதல் பொண்ணான அபிநயா. அதில் தன்னுடைய தந்தை இப்பொழுது ஐசியூவில் இருப்பதாகவும், எல்லாம் கைமீறி போன நிலைக்கு இப்பொழுது தனது தந்தையின் உடல்நிலை வந்திருப்பதாகவும் அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. தன்னோட தந்தைக்கு நுரையீரலில் ஏற்பட்ட தொற்றின் காரணமாக அவருக்கு புற்றுநோய் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி மக்களாகிய உங்களுடைய பிரார்த்தனை தான் அவருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்கலங்கின ஒரு போஸ்ட்டை வெளிப்படுத்தியிருந்தாங்க. பல பேர் இவங்களுக்கு ஆறுதல் சொன்னாங்க. இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்னைக்கு அவர் காலமாயிருக்காரு. பல பேர் இவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த செய்தியை கேட்ட அவங்களுடைய நண்பர்கள், சீரியல் நடிகர்கள் பலரும் கண்ணீர் பதிவு வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் நடிகர் ராஜ்கமல் அவர்கள் நேத்ரன் பற்றி உருக்கமான ஒரு போஸ்டர் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் நடிகர் ராஜ்கமல் நேத்ரனுடன் எடுத்துக்கொண்ட ஃபோட்டோவை ஷேர் பண்ணி, மலைக்கு போயிட்டு வரேன்னு தானே சொன்னேன்ல, என்னடா நீ நண்பா, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். உன்னுடைய சிரிப்பு, நீ என்னை கேர் எடுத்துக்கிற கவனிக்கிற விதம், உன்னுடைய சமையல், டான்ஸ் எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணுறேன். நீ ரொம்ப இன்னசென்ட் அப்படின்னு சொல்லி தன்னோட உருக்கமான பதிவை வெளிப்படுத்தியிருக்காரு. தேங்க்யூ.